அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ எல்லாரும் தமிழில் கம்ஃபர்டபுள் தானே? எல்லாருக்கும் தமிழ் தெரியும்ல? தமிழில் பேசலாமா? ஓகே, தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்னை பற்றி இன்ட்ரடக்ஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ என் பேர் கீர்த்தனா. ஸோ ஐ ஆம் ஹேவிங் டோட்டலி 8 years of experience in SAP basis and SAP HANA DB. So I have started as a fresher in a product-based company in Chennai, and I was put directly into a project without any training. So எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸே வந்து எஸ்ஏபி உள்ள டேரெக்டாக போட்டது தான். ஸோ நார்மலாக சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ்லாம் உங்களுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ட்ரைனிங்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸில் வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஸோ டைரெக்ட்லி வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்டில் அசைன் பண்ணுவாங்க. ஸோ ப்ராஜெக்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் என்னோட ஸ்டார்டிங் ஆஃப் கெரியர் இருந்துச்சு. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்த ஜாபே வந்து லைக் எஸ்ஏபியில் வந்து மானிட்டரிங். ஸோ சுத்தமாக எனக்கு எப்படி ஆகுதுன்னா அப்படின்னா என்னன்னே தெரியாது. ஸோ ஜஸ்ட் ஒரு மென்டர் இருப்பாங்க. ஸோ அவங்க இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஜஸ்ட் நம்ம தான் வந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி எல்லாத்தையும் கற்றுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து மானிட்டரிங் பண்ணிட்டு இருக்கும் போதே சில அலர்ட்ஸ், அதாவது எஸ்ஏபியில் வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அலர்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த அலர்ட்ஸை வந்து கோ த்ரூ பண்ணி அலர்ட்ஸை வந்து டீப் டைவ் டக்கின் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்கும்போது தான் அது அந்த சிஸ்டமில் என்ன இஷ்யூஸ் இருக்குது. ஸோ லேர்ன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணது வந்து இந்த அலர்ட்ஸ் தான் பேசிக், அலர்ட்ஸ் அண்ட் மானிட்டரிங். ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு நான் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து லைக் ஒரு ஐடியா வந்துச்சு. ஓகே, திஸ் இஸ் எஸ்ஏபி அண்ட் திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ் அண்ட் திஸ் இஸ் தி ப்ராடக்ட் நேச்சர் அப்படின்றது அந்த டைமில் தான் நான் கற்றுக்கிறது. ஸோ ஆஃப்டர் ஐ லேர்ன் அண்ட் ஐ ஃபைண்ட் மெனி டாக்குமெண்ட்ஸ் ரிகார்டிங் தி அப்டேட் மெயின்டெனன்ஸ் லைக் தட். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டாக்குமெண்ட்ஸ் ரீட் பண்ணி ஸோ அப்கிரேட் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் வந்து நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ பை திஸ் டைம் ஐ வாஸ் லைக் அரௌண்ட் 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த 5 years எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து இன்னொரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி, பிக் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிக்கு மூவ் ஆனேன். ஸோ அங்கே வந்து ஆக்சுவலாக எனக்கு வந்து சீனியர் கன்சல்டன்ட் ரோல், அதாவது சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் அப்படின்ற ரோல். பட் அங்கே வந்து எனக்கு வந்து அப்ளிகேஷன் சைடில் டேட்டா பேஸ் சைடு. ஸோ ஐ வாஸ் ஹேவிங் அ சான்ஸ் to get into HANA database administration and maintenance. ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்னா, நான் அந்த 5 yearsலேயே வந்து ஸோ டேட்டாபேஸ் அண்ட் அப்ளிகேஷன் ரிலேட்டட் சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ எஸ்ஏபி சர்டிஃபிகேஷன்ஸ். ஸோ அதெல்லாம் நான் வந்து முடிச்சு ரெடியாக வச்சுக்கிட்டேன். ஸோ தட் இட் ஹேவ் தி கிரேட் இம்பேக்ட் ஆன் த நெக்ஸ்ட் கம்பெனி. ஸோ நெக்ஸ்ட் கம்பெனியில் வந்து எனக்கு லைக் அந்த படித்த நாலேஜ் வந்து HANA database and maintenance ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இங்கே நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆக்சுவலாக எவ்ரி திங் இஸ் பாசிபிள் இஃப் யூ புட் எஃபர்ட் ஆன் லேர்னிங் அ நியூ திங். ஸோ இந்த லேர்னிங் ப்ராசஸை நீங்கள் என்ஜாய் பண்ணி பண்ணும்போது தான் ஸோ அந்த டாபிக் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், ஈஸியாக புரியும். ஸோ தட் யூ ஒன்ட் ஃபர்கெட் when you do next time. ஸோ இதான் நான் சொல்ல வரேன். ஸோ திஸ் இஸ் அபவுட் மை செல்ஃப். லெட்ஸ் கோ ஆன் டு SAP. So introduction to SAP is like it's like a big ERP company. It's number 1 ERP company in the world. So இதுக்கு காம்படிட்டராக ஒருத்தவங்க தான் இருக்காங்க, பட் it is a very small company. So SAP is now the number 1 ERP company in the world, and soon it will become the cloud-based ERP solutions. ஸோ இப்போ வந்து எஸ்ஏபி எல்லாத்தையும் க்ளவுடுக்கு மாற்றிட்டு இருக்காங்க. ஸோ தட் இட் வில் பி வெரி ஃபாஸ்ட் இன் ஆக்சஸிங் யுவர் டேட்டா அண்ட் ஆல் தோஸ் திங். ஸோ எஸ்ஏபியை வந்து ஃபர்ஸ்ட் ஃபவுண்டர் வந்துட்டு 5 ஜெர்மன் ஆண்டர்பிரனர்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஆக்சுவலாக ஐபிஎம்மில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எஸ்ஏபின்றது ஃபர்ஸ்ட் அவங்க வந்து நேம் வச்சது வந்து சிஸ்டம் அனாலிசிஸ் ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட்றது தான். லேட்டர் அது வந்து அப்ரிவேட் பண்ணி எஸ்ஏபின்னு வச்சுட்டாங்க. ஸோ இது எஸ்ஏபியோட மெயின் க்ரைட்டீரியா வந்து ஒரு ஹோல்சம் ப்ராடக்ட் கொடுக்கணும். ஸோ தட் கஸ்டமர் வந்து டேட்டா ப்ராசஸிங் டேட்டா ஃபெச்சிங் பண்ணும்போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக இது வந்துட்டு பில்ட் பண்ணாங்க. ஸோ இது வந்து எப்படின்னா, கஸ்டமர் வந்துட்டு ஆர் கன்சல்டன்ட் வந்துட்டு எந்த டேட்டாவையும் போயிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்கிட்டையும் தேடிட்டு இருக்க தேவையில்லை. ஸோ ஒரே சிஸ்டமில் எல்லா டேட்டாவும் இருக்கும். ஸோ தட் எல்லா பெர்மிஷன்ஸும் உங்களோட யூசருக்கு இருக்கும். நீங்கள் வந்து ஆக்சுவலாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த எஸ்ஏபி ப்ராடக்டை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க.
ஸோ ஒய் எஸ்ஏபி? நான் சொன்ன மாதிரி எஸ்ஏபி எதுக்குன்னா ஒரு சென்ட்ரலைஸ் சிஸ்டம் தேவை உங்கள் டேட்டா வந்து சேவ் பண்ணுறதுக்கும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கும். ஸோ இந்த எஸ்ஏபியில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா லைக் இன்வென்ட்ரி, ஃபினான்ஸ், ஹெச்ஆர் ரிலேட்டட் டேட்டாஸ் எல்லாமே ஒரே இதில் வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு க்ராசரி ஷாப் வச்சுருக்கீங்க நீங்கள். அந்த க்ராசரி ஷாப்பில் வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் வச்சுருப்பீங்க? கண்டிப்பாக ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ப்ரொக்யூர்மெண்ட், அப்புறம் சேல்ஸ், அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்க்கெல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொருத்தர்கிட்டயே நீங்கள் போயிட்டு எனக்கு இந்த டேட்டா கொடுங்க, இந்த ரிசல்ட் கொடுங்க, இந்த அனாலிசிஸ் கொடுங்க நீங்கள் போய் கேட்டுட்டு இருக்க முடியாது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஜாப் வந்து ரொம்பவே டீடியஸ். ஒருத்தவங்க வருவாங்க, ஒருத்தவங்க லீவ் போட்டுருவாங்க, அந்த மாதிரி இருக்கும். இந்த எஸ்ஏபி சிஸ்டமில் எல்லா டேட்டாவையும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாங்கன்னா ஸோ யாருக்கு எந்த டேட்டா வேணுமோ ஈஸியாக போயிட்டு அந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் ரன் பண்ணி அந்த டேட்டா வந்து எடுத்துக்க முடியும். ஸோ அந்த ஈஸ் ஆஃப் ஆக்சஸ்க்கு தான் இந்த எஸ்ஏபியை வந்து இனிஷியலாக பில்ட் பண்ணுது. ஸோ இது வந்து ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் அக்ராஸ் ஆல் த டிபார்ட்மெண்ட் இன் த ரியல் டைம் அண்ட் இன்க்ரீஸ் த ப்ரொடக்டிவிட்டி அண்ட் பெட்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டும் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் எஸ்ஏபியில். ஸோ எஸ்ஏபியில் டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸ் இருக்குது. அதாவது டிஃப்ரெண்ட் டீம்ஸ். மாடியூல்ஸை வந்து இங்கே வந்து டீம்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து பேசிஸ் மாடியூல் இஸ் ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க். ஸோ நம்மளோட இந்த கோர்ஸோட டாபிக் மாடியூல் வந்துட்டு பேசிஸ் மாடியூல் தான். ஸோ இங்கே பேசிஸ் மாடியூலில் என்னென்ன பண்ணுவீங்கன்னா லைக் உங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டர் ஜாப், அதாவது உங்களோட அப்கிரேட், மெயின்டெனன்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு இன்ஸ்டலேஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு லைக் பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் ரிலேட்டட் டு த சிஸ்டம், எஸ்ஏபி சிஸ்டம். ஸோ அந்த மாதிரி நார்மல் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஜாப். இந்த ஜாபில் வந்து உங்களுக்கு கோடிங்கே இருக்காது. ஸோ ஜீரோ கோடிங். ஸோ உங்களுக்கு எப்படின்னா இங்கே நான் ஐடி பேக்ரவுண்ட்லேருந்து ஐடிக்கு வர ட்ரை பண்ணுறீங்கன்னா ஸோ இது வந்து ஒரு ஈஸி மாடியூல் டு கெட் இன் டு ஐடி. நீங்கள் இந்த மாடியூல் அதாவது எஸ்ஏபி பேசிஸில் முடிச்சு உள்ள வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் வேணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் வந்து உங்களோட ஐடி கெரியரில் வந்துட்டு வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு மூவ் ஆகணும். அதாவது நான் எதனா சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அந்த மாதிரி எதனா டிபார்ட்மெண்ட்டுக்கு மூவ் ஆகணும் இன்சைட் ஆஃப் எஸ்ஏபி ஆர் டிஃப்ரெண்ட் எஸ்ஏபி மாடியூல்ஸ், அதாவது பிடபிள்யூ மாடியூல், பிஐ மாடியூல், ஃபிகோ, எஸ்டி, இந்த மாதிரி மாடியூல்ஸ்க்கு